எனக்கு வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகாமல். யார் இருக்கணும்? நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாமல். நான் 10 இயராக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு தான் படிச்சிருக்கேன். இப்போ எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்ருக்கிறேன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறனால என்னோட லைஃப், என்னோட சைல்டுஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல. நீங்கள் என்னெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறீங்க இப்போ? பாசத்தை இழந்திருக்கேங்க சார். நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன். காலையில் எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே 9 மணிக்குள்ளே கிளம்பி நான் 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். மறுபடியும் அதே 9 மணிக்கு கம்பெனி விட்டு கிளம்புனா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 8:45 10 மணிக்கு தான் வருவேன். அதுங்களுடைய அம்மா தூங்கிடுவாங்க. பாப்பாவும் வந்தானா அவளும் தூங்கிடுவா. நான் போகிற நேரத்தில் யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறதுனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல. இதுக்கு நடுவில் எப்படி இவ்வளோ படிச்சிங்கம்மா? கஷ்டப்பட்டு தாங்க சார் படித்தேன். காலேஜில் உட்காந்துருக்கப்ப மட்டும்தான் படிப்பேன். வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன், ஒர்க் போனால் படிக்க மாட்டேன். காலேஜில் அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு தான் எழுதியிருக்கிறேன். இப்போ அப்போ ஒரு வருஷம் உங்களுக்காக வேணும். அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை? அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும், என் கூட இருக்கணும். இந்த இதுவுமே அவங்க கூட இருக்கிறதுக்கு தங்கச்சி அம்மா 2 பேருமே என் கூட இருக்கணும். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும். என் மனசு விட்டு பேசணும். என்னோட ப்ராப்ளம்லாம் சொல்லணும். எனக்கு இந்த வலி இருக்குது அப்படி சொல்லணும். எனக்கு இது இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அவங்கள்ட்ட. ஆக்சுவலாக இந்த வேலைக்கு போய் ஒரு சம்பாத்தியம் பண்ணி நமக்கு இருக்க விலங்குகள் எல்லாம் உடச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள். ஆனால் சில நேரத்தில் பார்த்தா தமிழ்நாடு இன்னொரு பக்கம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வேலையே விலங்காக இருக்குது. நிறைய வீடுகள், இப்போ நம்ம இதை பேசலைனாலும் கூட நிறைய வீடுகள் சிக்கலுக்குள்ளாகிறதுக்கு காரணம் அந்த வீட்டினுடைய ஆணின் குடிப்பழக்கம். அது நிறைய வீடுகளை காலி பண்ணுது. அதே மாதிரி நோயும் கடனும் அழுத்துது. இதை நம்ம கவனிச்சே ஆகணும். பிகாஸ் இட் வில் பிகம் சீரியஸ் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு ஒரு வருஷம் எனக்கான